சேர்த்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது அதனுடைய இது. அதனால சில பேருக்கு அந்த குழப்பம் இருந்தது. அதுக்காக வேண்டிய தெரிந்து கொடுத்தேன். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. வாமன பகவான் அவர் அவதரித்த அதை பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு சமயங்கள்ல நமக்கு ஒவ்வொன்றும் புரிஞ்சிருக்கும். எல்லா டயத்திலும் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கே எடுத்தாலும் எனக்கே எல்லாம் தெரியும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கும் அதே மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வாமன பகவான் அவர் வாமன தேவர் நம்ம சொல்றோம். பகவானுடைய 10 அவதாரங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். பகவானுக்கு எண்ணற்ற அவதாரங்கள் இருக்கு. ஆனா தசாவதார ஸ்தோத்திரம் அப்படிங்கிற இதுல ஜெயதேவ் கோஸ்வாமி அவரு 10 அவதாரங்கள் பற்றி அதுல எழுதியிருக்கார். அதுல 8வது அவதாரமாக அங்க வாமன தேவர் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது முக்கியமான அவதாரங்கள் அப்படிங்கிறது நம்ம அதை எடுத்துக்கணும். 8 இப்ப மொத்தமாவே 10 அவதாரங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம பகவானுடைய அவதாரங்கள் எண்ணற்றவை. அது இவ்வளவுதான் இல்லை. அவர் தினம் தினம் அவதாரம் எடுத்துட்டே இருக்காரு. அது எப்படின்னா நமக்கு நம்முடைய இடத்துல நம்ம எடுத்தாதான் நமது கணக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. பகவானுக்கு இந்த ஊர் மட்டும் சொந்தம் இல்லை, இந்த நம்ம வசிக்கக்கூடிய இந்த உலகம் மட்டும் சொந்தம் இல்லை. அவர் படைத்த உலகங்கள் எண்ணற்றவை. அதனால அதுல அவர் எங்கெங்கயோ லீலைகள் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப நம்ம பூமியில பண்ணாத லீலைகள் எல்லாமே கூட நாம பாகவத்தில் படிக்கிறோம். ஏன்னா அது வேற எங்கேயோ நடந்தது. அந்த லீலைகளையும் நமக்கு இங்க பாகவத்துல சொல்லியிருக்காங்க. பாகவத்துல சொல்லாத லீலைகள் வேற சில புராணங்கள்லையும் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம பொதுவா எல்லா இதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ அந்த மாதிரி அவர் பகவான் கஷ்யப முனிவருக்கும் அதிதிக்கும் மகனாக பிறந்தார் அப்படிங்கிறது. ஆக்சுவலா கஷ்யப முனிவருக்கு அதிதி திதி 2 மனைவிகள் இருக்காங்க. அதுல அதிதி மூலியமாக வரக்கூடிய சந்ததிகள் எல்லாமே அவங்க தேவர்களா இருக்காங்க. திதி மூலியமா வரக்கூடியவங்க எல்லாருமே அந்த சந்ததியினர் எல்லாமே அசுரர்களா இருக்கிறாங்க. ஆக்சுவலா அதனால்தான் வாமன தேவர் நம்ம சொல்றோம். ஆனா பகவான் அவர் தேவர் இல்லை, அந்த இதுல வந்திருக்காரு, அவ்வளவுதான். அதாவது எப்பவுமே பாத்தீங்கன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்துட்டே இருக்குமா. இது இப்ப அண்ணன் தம்பி சண்டை தான் ஆக்சுவலா. ஏன்னா அப்பா ஒருத்தர் தான், அம்மா தான் 2 பேர் வேற வேற. திதி அதிதி. திதி அப்படிங்கிற மனைவி மூலியமா வந்தவங்க எல்லாம் தைத்தியர்கள். தைத்தியர்கள்னா அவங்க அசுரர்களா இருந்தாங்க. இந்த பக்கம் அதிதி மூலியமா வந்தவங்க எல்லாமே தேவர்கள். அப்ப அந்த இதுல தைத்திய இது இல்லாம அதிதிக்கும் கஷ்யப முனிவருக்கும் பிறந்தவர் தான் வாமன் தேவர். அப்போ வாமன் தேவர் இங்க பிறக்கும்போது நம்ம ஏற்கனவே பகவத்கீதையிலும் படிச்சிருக்கோம், வேற இதுலயும் தெரிஞ்சிருக்கோம். என்னன்னு பகவான் பக்தர்களை காப்பாத்துறதுக்காக அதர்மத்தை அழிக்கிறதுக்காக வர்றாரு, தர்மத்தை காக்கிறதுக்காக வர்றாரு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரிதான் இந்த அவதாரத்தினுடைய நோக்கம். ஏன்னா இது எல்லாமே அவதாரங்கள் சொல்றாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி கிருஷ்ணா அப்படிங்கிறது அவதாரம் அல்ல. நிறைய பேர் சொல்லும்போது கிருஷ்ணா அவதாரத்துக்கு பின்னாடி வர்றாரா முன்னாடி வர்றாரா இதெல்லாம் நம்ம கேட்பாங்க. ஆனா கிருஷ்ணா அவதாரம் இல்லை, அவர் அவதாரி. அவர் எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். கிருஷ்ணா அதனால்தான் அவதாரி அப்படின்னு நம்ம சொல்றோம், அவதாரங்களுக்கு மூலம் அப்படின்னு. அப்போ அங்க பகவான் வாமன தேவர் வரும்போது அங்க அவர் வரவேற்கிறதுக்காக வாமன தேவர் பிறந்ததுமே
அங்க எல்லா தேவர்களும் முக்கியமானவங்க எல்லாருமே வந்து அங்க கூடிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா பகவான் இங்க வந்து தோன்றாரு பிறக்கிறாரு அப்படின்னா அது ஒரு முக்கியமான காரியம் ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறதுதான். முக்கியமான காரியம் எதுவா இருக்கும்? மகாபலிக்கு அனுகிரகம் பண்ண வந்திருக்காரு. ஆக்சுவலா உருவத்துல அது அனுகிரகம் கூட. உருவத்துல மகாபலியை மகாபலியினால ஏற்பட்ட தொல்லையிலிருந்து இந்த பூமியை விடுவித்தது அப்படி ரெண்டையுமே சொல்லலாம். மகாபலி சக்கரவர்த்தி அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகலாதரனுடைய பேரன். பிரகலாதருக்கு வந்து அவருடைய மகனோட மகன். அப்போ இங்க அவர் பிரகலாதன் வந்து ஒரு அசுர வம்சத்துல வந்திருந்தாலும் கூட ஒரு நாரதனுடைய ஒரு சங்கத்தினால அவர் வந்து தீவிரமான, அதாவது பக்த வத்சலன்னு பகவான் சொல்றது வந்து அதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு பக்தராக பிரகலாதர் இருந்தார். ஒரு பக்தி அப்படின்னா அதுக்கு இலக்கணம் பிரகலாதன் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி பிரகலாதர் சொன்னதே என்னது, பகவானை 9 விதமா நம்ம அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நவவித பக்தி 9 விதமா அணுகலாம். எப்படி 9 விதமா அணுகலாம்? அது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஞாபகப்படுத்திருந்தாங்க. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம். அந்த சிரவணம் அப்படிங்கிறது வந்து பகவானை பற்றி கேட்கறது மூலியமாவே வந்து அவங்க பக்தியில் ஈடுபடுறது. அதே மாதிரி கீர்த்தனம் போது அதை பகவானுடைய நாமங்களை சொல்றதோ இல்ல பகவானுடைய கதைகளை சொல்றதோ அது மூலியமாகவே வந்து அவங்க பக்தியில் ஈடுபடுறது. அப்புறம் அதையவே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா சிரவணம் கீர்த்தனம் ரெண்டுமே வந்து நம்ம யார் வேணாலும் சொல்ல முடியும். சிரவணம் அது எங்க கதை நடக்குதோ அங்க போய் நம்ம உட்கார முடியும், கேட்போம். ஆனா அது கொஞ்ச நேரம் தான் நம்ம கான்சென்ட்ரேஷனோட கேட்போம். லேட்டாக ஆக என்ன ஆகும், நம்முடைய மைண்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இந்த கதை நடக்கிற இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா முழுசு உள்ள போகாது. அதனால்தான் என்ன சொல்றாங்க, அடுத்ததாக சிரவணம் கீர்த்தனம் சொல்லும்போது கொஞ்சம் கூட நமக்கு ஒரு சப்போர்ட் ஆயிருது. நம்ம அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறோம். பகவானுடைய பிரபாவங்களை, அவருடைய புகழை பற்றி நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். அவருடைய நாமங்களை சொல்றோம். அப்ப என்ன, இது ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்கு. இந்த ரெண்டும் சேரும்போது என்ன ஆகுது, பகவானை பத்தின ஸ்மரணம் வருது. ஏன்னா இதுல வந்து நமக்கு ஸ்மரணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாம வந்து செய்யக்கூடியது எல்லாமே வந்து சடங்குகள் மாதிரி ஆயிரும். ஆனா ஸ்மரணம் அப்படி சடங்கு மாதிரி ஆகாது. ஏன்னா நமக்கு சொந்த பிரஜை இருந்தா மட்டும்தான், ஒரு அவேர்னஸ் இருந்தா மட்டும்தான் நமக்கு பகவான் பத்தி நினைச்சிட்டே இருக்க முடியும். அதனாலதான் பத்ம புராணத்துல ரெண்டு இது சொல்லியிருக்காங்க. என்ன இது, ஒரு வழிகாட்டுதல் என்ன சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணரை எப்போதும் மறக்கக்கூடாது, இன்னொன்னு கிருஷ்ணரை எப்போதும் நினைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்னே மாதிரிதான். அப்போ இந்த மாதிரி நினைச்சிட்டே இருக்கிறது அதுதான் பக்தி. நாம் வந்து 16 மாலைகள் ஜெபம் பண்றோம், புத்தகம் படிக்கிறோம், உபன்யாசங்கள் கேட்கிறோம், இது எல்லாமே இருக்குன்னாலும் கூட நம்ம பகவானை எவ்வளவு நேரம் நினைச்சிட்டு இருக்கிறோம், அதை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத முக்கியம். ஏன்னா அந்த ஸ்மரணம் அப்படிங்கிற நிலையில இருந்துதான் நம்ம மேலும் படிப்படியா உயர முடியும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, தானா வராது. நாம வந்து ஸ்மரணம் வர்ற மாதிரி நம்முடைய சூழ்நிலைகளை வச்சுக்கணும். நம்முடைய ஒரு செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு, அதையே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுதான். அதாவது கிருஷ்ணரை பத்தி நினைக்கிற விதத்துல நம்ம இருக்கக்கூடிய இடத்தை நம்ம அந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கலாம். இல்ல பக்தர்களுடைய சங்கத்திலேயே நம்ம அடிக்கடி தொடர்புல இருக்கலாம். இதை பத்தி ஏதோ ஒன்று ஒரு கிளாஸ் கேட்கறதுன்னா கிளாஸ் கேட்கறது, சமைக்கிற நேரத்துல இருந்து அந்த ஃப்ரீயா இருக்கிற நேரம் பூரா அதை பத்தியே கேட்கணுங்கிற ஒரு தீவிரமான இது இருக்கும்போது என்ன ஆகும், அந்த கேட்கறது கண்டிப்பா உள்ள போகும். அதே மாதிரி படிக்கிறது அதே மாதிரி தான். இப்ப சில பேர் வந்து எனக்கு படிக்கிற புக் எடுத்து வச்சா அப்படியே தூக்கம் வந்துடுதுங்க, பாகவதம் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா படிக்க முடியறது இல்ல அப்படின்னா. அப்ப நான் அதுக்கு ஒரு ஐடியா சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கம் வருதுன்னா தூங்கிருங்க நல்லா. ஏன்னா தூக்கத்தை தியாகம் பண்ணக்கூடாது. தூக்கம் நல்லா தூங்கி எந்திரிச்சா மட்டும்தான் மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப என்ன ஆகும், நம்ம படிக்கும்போது ஒரு முழு கவனத்தோட நம்ம படிக்க முடியும். அப்ப படிச்சது எல்லாமே அப்படியே நமக்கு மனசுல நிக்கும். நம்ம பாதி தூக்க கலக்கத்திலேயே நம்ம வந்து நம்ம இது கேட்டுட்டோ படிச்சுட்டோ இருந்தோம் அப்படின்னா அது வந்து உள்ள போகாது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம தூக்கம் வந்தா தூங்கிடணும், தப்பே இல்லை.
ஏன்னா நம்ம நல்ல தூக்கம் இருந்தா மட்டும்தான் மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா அதுக்காக நம்ம 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு ஆரோக்கியமான தூக்கம் அப்படிங்கிறது ஒரு 6 மணி நேரம் தூங்குனாலே நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கமா இருக்கும். அப்ப அதை நாம கண்டிப்பா இருக்கணும். அது அவங்கவங்களுடைய வேலைகள், வயது அதுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் முன்ன பின்ன இருக்கலாம். தப்பில்ல. அப்ப அந்த மாரி படிக்கும்போது நமக்கு அந்த ஸ்மரணம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். அப்புறம் என்னது? அடுத்தது என்னது? அர்ச்சனம், வந்தனம். அர்ச்சனம் அப்படிங்கிறது பகவானை துதிக்கக்கூடியது. ம். பகவானை துதித்து ஆ அவர போற்றி அதாவது அர்ச்சனம்ங்கிறது வந்து பகவானை பத்தி நம்ம ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கிறது. அப்புறம் வந்தனம். பகவானுக்கு வந்து ஒரு எல்லாமே பகவானுடைய இதுதான் அப்படிங்கிறது வந்து நம்ம நெனச்சு பார்த்து அவருக்கு வந்து ஒரு புகழஞ்சலி செலுத்திட்டே இருக்கிறது. அதே மாரி பாத சேவனம். பாத சேவனம் அப்படிங்கிறது வந்து நாம எல்லாரும் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வைகுண்டத்தில இருந்தா மட்டும் தான் செய்ய முடியும். அது மகாலட்சுமிக்கு உரித்தான இது. அதனால அது வந்து நம்ம செய்ய முடியாது. இதுக்கு முந்தின எல்லாமே செய்யலாம். அதே மாரி தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். தாஸ்யம்ங்கிறது அது நாம் இப்ப எல்லாமே செய்யலாம். யாரு வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு நம்ம அதனால தான் வந்து ஒரு எந்த ஒரு சம்பிரதாயத்திலயானாலும் சரி, ஒரு பக்தர் ஒரு குரு மூலியமாக பகவானை அடையணும் அப்படின்னா, அந்த குருவை அணுகும்போது அவர் வந்து ஒரு தீட்சை தர்றேன் அப்படிங்கிற இதுல பகவானோடு நம்மை வந்து இணைக்கிறார். இப்படி குரு பரம்பரை மூலியமாக இணைக்கிறார். அப்ப அந்த பரம்பரை மூலியமாக இணைக்கும்போது, நமக்கு பகவானுக்கு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது. இல்லீங்களா? அப்போ அந்த ஒரு அப்ப நாம செய்யக்கூடிய சேவைகள் எல்லாமே அதுக்கு என்ன ஒரு தாசர் அப்படிங்கிற ஒரு இது சொல்றாங்க. தாசனாக இருந்தா தான் நம்ம பகவானுடைய தாசனாக இருந்தா தான் நம்ம சேவை செய்ய முடியும். பகவானுடைய தாசன் அப்படின்னா என்னது? எந்நேரம் பகவான் பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது. பகவானுடைய ஒரு திருப்திக்காக செயல்படுபவன் தான் தாசன் அப்படிங்கிறது. நாம வந்து தாசன், தாசி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அ நமக்கு முன்னாடி அதாவது ரொம்ப பழைய காலத்துல இருந்தே இருந்துட்டு இருந்தது. இடையில அதை பத்தின ஒரு அ ஒரு தாக்கம் யார்கிட்டயும் இல்லாம போயிடுச்சு. மறைஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகுது? இது இந்த மாரியான விஷயம் ஏதோ இப்பதான் புதுசா வந்திருக்கு. அப்படிங்கிற மாரி எல்லாருக்குமே ஒரு நெனச்சுக்கிறோம். அப்படி இல்ல. இதெல்லாம் வந்து புராண காலங்கள்ல இருந்தே இருந்துட்டு இருந்திருக்கு. இப்ப இடையில நம்முடைய இந்தியாவிலேயாகட்டும், மற்ற உலகத்தினுடைய மற்ற பாகங்கள்லயாகட்டும், இது எல்லாமே ஏதோ ஒரு சின்ன லெவல்ல அப்படியே நடந்துட்டு இருந்திருக்கு. பிரபுபாதர் வந்து நமக்கு இஸ்கான்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, இந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஊர்ல எல்லா ஊர்லயுமே இதுக்கான கோயில்கள், கிளைகள் இந்த மாரி இருக்கிறதுனால, நமக்கு அந்த தொடர்பு இஸ்கானுடைய தொடர்பு கிடைச்சதுக்கு பின்னாடி தான், ஓ! நாமளும் பகவானுக்கு சேவை செய்யலாம். அப்ப நம்மை வந்து தூய்மைப்படுத்தி, அதற்கு அதாவது எப்படின்னா, ஒரு தகுதியை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம பகவானுக்கு சேவை செய்யறது. அப்படிங்கிற இதை வந்து நிலைப்பாடு நமக்கு எப்ப கிடைச்சது அப்படின்னா, பிரபுபாதர் அறிமுகப்படுத்தினதுக்கு பின்னாடி தான் நமக்கு கிடைச்சது. இல்லாட்டி அதுவரைக்கும் நாம வந்து ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாரி ஏதோ செய்வோம். சேவை செய்யறது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். எல்லாருக்குமே வந்து சேவை செய்யணும் அப்படின்னா, அது வந்து இயற்கையான ஒண்ணுதான். செயற்கையான ஒண்ணு அல்ல. ஏதோ ஒருத்தர் மட்டும் தான் ஸ்பெஷலா வந்து எதோ செய்றாங்க. மத்தவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது அல்ல. ஆக்சுவலா மத்தவங்க எல்லாம் செய்யாம இருக்கிறவங்க வந்து அதை மறந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிஜம். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? ஜீவேர சொரூப கிருஷ்ணேர நித்யதாஸ். அப்ப ஒரு தாசனாக இருக்கிறது, சேவை செய்யறது தான் அந்த ஜீவாத்மாவினுடைய இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ம். ஏன்னா அதை அந்த இயல்பை வந்து பிரிக்க முடியாது. அது தர்மம். அது ஜீவாத்மாவினுடைய தர்மம். தர்மம்னா என்னது? அதை ஒரு பிரிக்க முடியாதது தான் தர்மம். அப்ப பிரிக்க முடியாதுன்னா எதிலிருந்து எதோட பிரிக்க முடியாது? பகவானுடைய சேவையிலிருந்து ஜீவாத்மாவை பிரிக்க முடியாது. ஆனா, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? அந்த சேவை, அந்த தர்மம் அப்படிங்கிறது வந்து, ஏதோ ரொம்ப 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 சொற்பமான நபர்கள் தான் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப பெருவாரியான மக்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க ஒரு மயக்கத்தில் இருக்காங்க. அறியாமையில் இருக்காங்க. அப்ப அதை வந்து அவங்களுக்கு பிரபுபாதர் வந்து தன்னுடைய புத்தகங்கள் மூலியமா சொல்லிக் குடுத்திருக்காரு. ஆனா அதையெல்லாம் கேட்டாலும் கூட அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்ல. அப்ப அந்த மாரி போயிட்டு இருக்கு. அப்போ இங்க சொல்லப்படுறது வந்து சக்கியம், சக்கியம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்.
தாசியம்ங்கிறது நம்ம முடிஞ்ச எந்த சேவை வேணாலும் பகவானுக்கு தூய்மையான இருதயத்தோடு நம்ம செய்யணும் அப்படிங்கிறதா, கபடம் இல்லாம செய்யணும் அப்படிங்கிறதா. பகவான் மட்டும் கபட நாடகம் தான் நடக்காது. மற்றபடி நம்ம கம்மியா செய்யறோமா எச்சா செய்யறோமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. பகவான் அதையெல்லாம் எடுத்துக்குவார். அவருக்கு தெரியும் நம்ம கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லை, என்ன முடியும் என்ன முடியாது அப்படின்னு. அவர் எல்லாருடைய இருதயத்திலையும் பரமாத்மாவாக இருக்கக்கூடியவர் இல்லையா. அதனால அவர் நம்மை பற்றி பகவானுக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம வந்து கபட நாடகம் ஆடக்கூடாது அப்படிங்கிறதுதான். அப்போ தாசியம், அப்புறம் சக்கியம். சக்கியம் அப்படிங்கிறது வந்து அது அதே மாதிரிதான். இப்ப அர்ஜுனன் வந்து ஒரு நண்பனாக இருந்து கிருஷ்ணரோட உரையாட முடிஞ்சது. அவங்க வந்து ஒரே படுக்கையில படுத்துக்குவாங்களாம், ஒரே தட்டத்துல சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அந்யோன்யமாக இருந்தவங்க. அதே மாதிரி கிருஷ்ணனுடைய பால்ய நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மதுமங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாம் வந்து அதே மாதிரிதான். அவர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கறத பத்தி எல்லாம் அவங்க சட்டை பண்ணிக்கவே இல்லை. வெளி உலகத்துக்கு தான் அவங்க முழுமுதற் கடவுளை ஒழிய, இங்க வந்து கிருஷ்ணருடைய நண்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு அவர் சாதாரண ஒரு மாடு மேய்க்கிற பையன்தான். ஆனா சில அற்புதங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே நம்முடைய நண்பன் அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்களே ஒழிய, அப்ப அந்த அற்புதங்கள் பண்ணி காமிக்கும் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஓ, நம்முடைய நண்பன் வந்து நம்ம எந்த நிலையிலையும் காப்பாத்துவான். அவங்க முழுமுதற் கடவுள் நினைச்சு அவர் கிருஷ்ணரை வந்து அவங்க புகழ்றதோ, அவரை ஒரு என்ன சொல்ற அவரை சுத்தி எந்நேரம் இருந்துட்டு இருக்கிறதோ அவங்க அந்த மாதிரி இதுல நினைக்கல. அவங்க நினைச்சதே வந்து நம்ம எந்நேரம் காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பன் அப்படின்னு தான் நினைச்சாரு. அப்ப நண்பன் அப்படிங்கிற நிலையில வந்து அந்த மாதிரி செஞ்சவங்க எல்லாம் மிக உயர்ந்த, அதாவது அது நேரடியான தொடர்புல இருக்கும்போது அந்த மாதிரி நண்பன் சுதாமா. சுதாமா அதே மாதிரிதான். அப்ப அந்த மாதிரி நண்பர்களாக இருந்து பகவானுடைய பக்தியில ஈடுபடுறது அப்படிங்கிறது இருக்கு. அதே சமயம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஆத்ம நிவேதனம். 9வதாக ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம் என்னது? ஆத்மாவையே பகவானுக்கு நிவேதனமா கொடுக்கறது. அதாவது என்கிட்ட ஒரு காசு இருக்கு, பணம் இருக்கு, வேற ஏதோ பொருள் இருக்கு, இது எல்லாம் கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து அது நம்முடையது அல்ல. ஆக்சுவலா நமக்கு வந்து இங்கே ஏற்கனவே பகவானுடைய படைப்புல இங்கே ஏற்கனவே படைக்கப்பட்டது. அதுல இருந்து நம்ம இதை எடுத்து செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஆத்மாவையே ஜீவனே உனக்காகத்தான் அப்படிங்கிறது வந்து அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது ஏதோ ரொம்ப ஆச்சாரியர்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு தோணல் வருது. நீனே கதி அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சாரியர் சொல்றாரு. வேற எது யாரும் இல்லை. நம்மை வந்து நம்ம அந்த ஒரு மனோபாவத்துல தான் நாமளுமே பகவானை வந்து அணுகணுமா. என்னது ஏன்னா நாம இப்படி ஒரு அதாவது பல ஏங்கிள்ல அந்த எப்படி ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லாம பல கிளைகள் உள்ளதாக விவசாயாத்மிகா புத்தின்னு சொல்றோம் இல்லைங்களா. விவசாயாத்மிகா புத்தி அப்படின்னா ரொம்ப உறுதியான நிலைப்பாடு. அந்த உறுதியான நிலைப்பாடு இருந்தா மட்டும்தான் அது கிருஷ்ணரை மட்டுமே நம்ம தியானிச்சுட்டு இருப்போம். இல்லாட்டி என்ன ஆகும்? மனம் அங்க ஒரு பக்கம் அலைவாயும் இங்க ஒரு பக்கம் அலைவாயும் அது ஒரு சிதறலாக இருக்கு. நம்முடைய எண்ண சிதறல்களா அது மாறிடும். அப்ப அந்த மாதிரி இல்லாம ஆத்ம நிவேதம் தன்னையே அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறது தான். அப்ப அந்த மாதிரியான ஒரு பக்தர் தான் வந்து நாம் இங்க பார்க்க போற மகாபலி சக்கரவர்த்தி. ஏன்னா வாமன் தேவருடைய புகழை நாம் எந்த அளவுக்கு நம்ம பேசுவோமோ அதே மாதிரி அதே அளவுக்கு சற்றும் குறையாத அளவுக்கு மகாபலி சக்கரவர்த்தியுமே நம்ம பேசி ஆகணும். ஏன்னா அவர் ஒரு உயர்ந்த பக்தர். அவர் பிறந்தது வந்து அசுர குலத்திலேயா இருந்தாலும் கூட அவர் மிக உயர்ந்த பக்தர். ஒரு இலக்கணமாக திகழ்ந்த பக்தர். தன்னையே பகவானுக்காக அர்ப்பணம் பண்ண பக்தர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ பகவான் வந்து வாமனரா வந்தாரு அப்படின்னா அவர் ஒரு பிராமண வடிவத்தில் தான் வர்றார், உருவத்தில் தான் வர்றார். இதுல வந்து அங்க அவர் வந்து இங்க மகாபலி சக்கரவர்த்தி மிகப்பெரிய ஒரு யாகம் செய்ய போறாரு. அந்த யாகம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த உலகத்தையும் தன்னுடைய ஆட்சி கீழே கொண்டு வரணும், தனக்காக ஏற்படுத்திக்கணும். அவர் பக்தர் தான். அதே சமயம் கொஞ்சம் அந்த ஒரு பற்றுதல் அந்த மாதிரியும் இருக்கு. விஷயங்கள் மேல அனுபவிக்கணுங்கிற சுபாவம். அது வந்து சீனிவாசரி பிரபு சொல்லுவார், நிறைய கிளாஸ்ல சொல்லுவார். ஜீவாத்மாவுக்கு அந்த அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த சுபாவம் இருக்கு. அந்த சுபாவம் வந்து என்னைக்குமே போறதில்லை. அது வந்து கடைசி வரைக்கும்
நாம் இந்த மண்ணுக்கு போக வரைக்குமே அந்த அனுபவிக்கணும் அப்படிங்கிற சுபாவம் இருந்துட்டே இருக்கும். அப்ப அந்த அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சுபாவத்தை யார் மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்களோ, அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ, அவங்க தான் டக் டக் டக்ன்னு ஸ்பீடா பக்தியில முன்னேற முடியும். ம். அப்போ அந்த மாரி உலகத்தை அனுபவிக்கணும். தான் பெரிய ஒரு நபர். தன் கீழ தான் எல்லாருமே அப்படிங்கிற மாரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தான் மகாபலி சக்கரவர்த்தி அந்த பெரிய யாகத்தை செய்றார். அப்ப அந்த மாரி யாகம் செய்யும்போது, அவர் வந்து எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும் முதல்ல. அங்க யாகசாலைக்கு வர்றவங்கள இது ஏதோ வந்து நம்முடைய வீட்ல ஏதோ சின்ன யாகம் செஞ்சாங்க அப்படிங்கிற மாரி இல்லாம, மொத்தமா உலகம் மொத்தத்துக்குமே தெரியுது. இவர் செய்யக்கூடிய யாகம் மிகப்பெரிய யாகம் அப்படிங்கிறது தெரியும். இந்த யாகத்தை பார்க்கறக்கு அங்கங்க வந்து அங்க மேல் உலகங்கள் இருந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களாம். இந்த யாகம் எப்படி நடக்குது? என்ன பண்றாங்க? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களாம். அப்ப பகவானுமே வந்து அவரு ஒரு சின்ன பிராமணனாக குள்ள பிராமணனாக இருந்தாலும் கூட, அவர் வந்து எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ, அந்த நோக்கம் டக்குன்னு உடனே அவருடைய சிந்தனைக்கு வந்துருச்சு. மகாபலி யாகம் செய்யக்கூடிய யாகசாலைக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறப்பட போறாரு. அப்ப வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான பொருளை குடுக்குறாங்க. ஒருத்தர் குடை குடுக்குறாங்க, ஒருத்தர் கமண்டலம் குடுக்குறாரு, ஒருத்தரு இந்த தண்டம் குடுக்குறாரு. இந்த மாரி ஒவ்வொருத்தருமே ஒரு இடைக்கச்சம் ஒருத்தர் குடுக்குறாரு. ஒரு கௌஸ்துப மாலை ஒருத்தர் குடுக்குறாரு. இந்த மாரி இதையெல்லாம் வாங்கிட்டு நேரா அவரு மகாபலி சக்கரவர்த்தி யாகம் செய்யக்கூடிய அந்த யாகசாலைக்கு அங்க போறாரு. இப்ப அங்க போகும்போது அவ்வளவு ஒரு தேஜஸ். பகவான் வந்து ஒரு தேஜஸ்னால் தேஜஸ், அவ்வளவு ஒரு தேஜஸ். அந்த யாகசாலையே பிரகாசமாயிருச்சாம். அந்த ஒளியை பார்த்துட்டு அங்கிருந்து மகாபலி எந்திரிச்சு வெளிய வந்துட்டார். யாகசாலைக்கு விட்டு வெளிய. ஏன்னா, பகவான் வந்து உள்ள போகல. யாகசாலைக்கு வெளிய வந்து நின்னுட்டாரு. ஏன்னா, ஒரு வரவேற்பு இல்லாம உள்ள போகக்கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி. ஆனா, அவங்களுடைய பார்வைக்கு ஒரு சின்ன பிராமண பையன் வந்திருக்கான் அப்படிங்கிறத ஒரு குழந்தை வந்திருக்கு அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா, மகாபலிக்கு புரிஞ்சிருச்சு. இது ஏதோ தெய்வீகமான ஒரு குழந்தையா இருக்குது. இவ்வளவு ஒரு தேஜஸோட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சே வந்துட்டார். வந்து அந்த அமைதியா நிக்கக்கூடிய அந்த திருமுகத்த பார்த்துட்டு, நீங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நான் நிறைவேத்தி வைக்கிறேன். நான் வந்து இந்த யாகம் செய்யும்போது எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு நானு செய்யணும்னு இருக்கிறேன். அப்படின்னு சொல்லி, அவர் வந்து மகாபலி சக்கரவர்த்தி அவர என்ன வேணும்னு கேட்கிறாரு. அப்போ வாமன பகவான் அவர் சொல்றாரு, "எனக்கு பெருசா எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு வந்து என்னுடைய இந்த சின்ன காலால ஒரு 3 அடி நிலம் நான் வந்து அளந்து எடுத்துக்கிறேன்." அப்படிங்கிறாரு. அப்போ இதுக்கு மகாபலிக்கு வந்து ஒரு கேலி மாரி ஆயிருது. என்ன நீங்க இப்படி ஒரு பிராமணரே நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்த என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்களே! என்கிட்ட கேட்கறதுக்கு நெறைய உங்களுக்கு இருக்கு. நீங்க நான் எது வேணாலும் குடுக்க முடியும் என்னால. நான் பெரிய அதாவது தன்னை பெரிய நபர் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிறாரு. ஆனா அவருக்கு அத்தன செல்வத்தையும் வழங்கிய அதே நபர் தான் வந்து ஒரு தானம் கேட்கறதுக்காக வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா, இது ஒரு மயக்கம் தான் ஆக்சுவலா. தானம் அதுக்கு அந்த பொருட்களை எல்லாம் ஏற்படுத்தி படைத்தவர் வந்து ஒரு தானம் வாங்குற மாரி ஒரு நாடக நடிகர் மாரி வந்து நிக்கிறாரு. ஆனா உண்மையிலேயே வந்து இந்த பொருளுக்கு சொந்தக்காரர் அவர்தான். ஆனா ஒரு போலியா இந்த பொருட்கள் எல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் அவர் தானம் குடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாரு. நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. ம். அதே மாரிதான் நாம் பகவானுக்கு குடுக்குறேன்னு சொல்லி சொல்றதோ, இந்த உலகத்துல எல்லா விஷயங்கள் நடக்கக்கூடியதை நாம் எல்லாத்துக்கும் உரிமை கொண்டாடுறதோ எல்லாமே அந்த மாரிதான். நாம் எல்லாமே ஒரு நாடக நடிகர்கள் மாரிதான். நம்ம ஒரு நாடகத்துல நம்ம ஒரு கதாபாத்திரம் ஏற்றிருக்கிறோம். அங்க ராஜா வேஷத்துல வந்தா நம்ம ராஜாவுன்னே நம்மள நெனச்சுக்கிறோம். நம்ம ராஜான்னு இருந்தா நமக்கு கோட்டை, கொத்தளங்கள் இது எல்லாமே இருக்கு அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். அது எல்லாமே ஒரு கனவு மாரிதான்னு சொல்லி பிரபுபாதருமே சொல்லியிருக்காரு. பாகவதத்துல வந்து அதுக்கான ஒரு தெளிவான உதாரணங்களும் விளக்கி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கும்போது, நாம வந்து கனவுல இருக்கிறோம். கனவுல இருக்கும்போது என்ன ஆகும்? நாம ஒரு ராஜாவா வரலாம். இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பெரிய அதிகாரியாவோ, பெரிய செல்வந்தராகவோ, எந்த மாரி வேணாலும் நம்மளுக்கு நம்மளுடைய கதாபாத்திரம் இருக்கலாம். ஆனா, காலையில கண் முழிச்சாச்சு அப்படின்னா, அது அவ்வளவுமே பொய் அப்படின்னு தெரிஞ்சுரும். அது நிஜம் இல்லை. அ அப்ப அது என்னாச்சு? தான் பார்த்த அந்த உருவங்கள் எல்லாம் என்னாச்சு? உருவங்கள் பார்த்தது உண்மதான். ஆனா, அது வந்து நிஜமில்லை. அது கனவு. அப்ப கனவு கனவாகவே தான் இருக்குது. அது மெய்யாகுவதற்கு வாய்ப்பில்லை. அதே மாரி தான் நாம் இந்த உருவத்தை மானிட உருவத்தை எடுத்திருக்கிறோம்.
நம்ம எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரு கனவு வாழ்க்கை மாதிரிதான். அதாவது பிரபுபாதர் வந்து ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்றாரு. எப்படின்னா, கனவுல நம்மை வந்து ஒரு புலி துரத்துறது. புலி துரத்தும் போது என்ன ஆகும்? பயத்தில் நம்ம அப்படியே ஓடுவோம். பயத்துல ஓடிட்டே இருப்போம். அப்போ புலி வந்து எந்த நேரமும் வந்து நம்மை கடிச்சிடலாம், அதை கொன்னு நம்மை கொன்னு சாப்பிட்டுறலாம் அப்படிங்கிற நிலைக்கு நாம பயத்துல அலறி 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 போயிருவோம். தூக்கத்திலிருந்து இருந்து எந்திரிச்சு. ஆனா இப்படி நினைச்சுக்குமே, பயந்து அலறி ஓடிட்டே இருக்கிறோம். அந்த புலி நம்மை துரத்திட்டே இருக்குது. இந்த பயத்திலிருந்து நம்ம எப்படி காப்பாத்திக்கிறது? எப்படி காப்பாத்திக்கிறது அப்படின்னா, கண் விழிச்சா போதும். அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நம்ம கண்ணு முழிச்சு பார்த்தாச்சுன்னா, அந்த புலி இல்ல. அங்க புலி இல்ல. நாம இங்க நம்முடைய படுக்கை அறையில, நம்முடைய பெட்ல நம்ம படுத்துட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறது. அப்ப புலியும் இல்ல, நாம பயக்கவும் இல்ல. ஆனா என்ன ஆகுது? அந்த கனவுல பார்த்ததுக்கே அப்படி பயந்துட்டோம். அந்த கிளி இனிமே இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் நம்முடைய இந்த உடலே வந்து நிலை இல்லை. இந்த உலக விஷயங்கள், பொருட்கள் எதுவுமே நிலை இல்லை. அப்படிங்கிற நிலையில நாம சந்திக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமோ அதை பத்தி நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுதான். ஏன் அப்படின்னா நாம வந்து இது வந்து ஒரு மாயையான வாழ்க்கை. நமக்கு நிஜமான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பகவானுடைய உலகத்தில் தான் நம்முடைய நிஜமான பூர்வீக வாழ்க்கை அப்படிங்கிறது. நாம் இங்க வந்துட்டோம். இதே நிஜமான வாழ்க்கைன்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா இது வந்து ஒரு விதத்துல பார்த்தா நிஜம், ஒரு விதத்துல பார்த்தா பொய். எப்படி நிஜம், எப்படி பொய்? நிஜம் அப்படிங்கிறது நிஜமாவே இந்த வலிகளை எல்லாம் நம்ம உணர்றோம். நம்ம வந்து ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வரும்போது அந்த அவஸ்தைகளை நாம அனுபவிக்க வேண்டியது இருக்குது. அந்த கஷ்டங்களை எல்லாம் நம்ம உணர்றோம். ஆனா அது பொய் தான். ஏன் பொய் அப்படின்னா, எப்படி அந்த தூக்கத்திலிருந்து முழிச்சா அவங்களுடைய வலி பறந்து போயிருமோ, பயம் போயிருமோ, அதே மாரி நாம நம் நான் இந்த உடல் அப்படிங்கிற நிலையில் இருந்து மாறி, நான் கிருஷ்ணருடைய சேவகன். நான் ஜீவேர சுரூபவோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். நான் அந்த தர்மத்தின்படியான நான் பகவானுடைய சேவகன். அதுக்காகத்தான் எனக்கு இந்த மானிட உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற நிலைப்பாடை நாம வந்து ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா, அதற்காக வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா, என்ன ஆகுது? நம்ம வந்து அந்த வாழ்க்கையில் படக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஓடி போயிருது. ஏன்னா இதுக்கு வந்து கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து ஒரு பகவானை சரணடையும் போது அந்த மாயையினுடைய பிடியிலிருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? அப்போ ஒரு மயக்கம், ஒரு அறியாமை, அதுதான் வந்து நம்மை வந்து கவலைக்கு மேல கவலைகள் எல்லாமே அனுபவிக்க வச்சுட்டு இருக்குது. அப்ப அந்த மாதிரி இல்லாம நம்ம முழிச்சுட்டா போதும்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டா போதும், கிருஷ்ண பக்தியை தீவிரமாக நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டா போதும், நாம் வந்து அந்த துன்பத்திலிருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது. அப்போ இங்க வந்து முன்னாடி வந்து அவரு உள்ள பிராமணராக நிக்கிறாரு, என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப வந்து 3 அடி கேட்கிறாரு. சரிப்பா இவருக்கு கேட்கிறாரு, இல்ல இல்ல நீங்க வந்து வேற ஏதாச்சும் நல்ல பெருசா கேளுங்க, பெருசா கேளுங்க அப்படிங்கும்போது, இல்ல எனக்கு இதே போதும். நான் வந்து ஒரு பிராமணன். நான் என்னத்த மிச்சம் வைக்க போறேன்? எனக்கு அந்த அளவுக்கு தேவையும் இல்ல. எனக்கு இது மட்டும் நீங்க குடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி அப்படின்ட்டு எப்பவுமே ஒரு பிராமணனுக்கு தானம் குடுக்கிறதா இருந்தாலும் சரி, தானம் குடுக்கறதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிரகஸ்தர்கள் தான் தானம் குடுக்கணும். அதெல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. என்னன்னா, பிரம்மச்சாரி, கிரகஸ்தர், வானப்பிரஸ்தன், சன்னியாசி. இப்படி 4 ஆசிரமங்கள் இருக்கு. அதாவது வர்ணம், ஆசிரமம்னு சொல்றோம் இல்லைங்களா? வர்ணாசிரம தர்மம்னு சொல்றோம். அதையே 2 விதமா நம்ம பிரிச்சுக்கணும். வர்ண, ஆசிரம. வர்ணம் அப்படின்னா என்னென்னது? பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் அப்படிங்கிறது வந்து அவங்க செய்யும் தொழில் நிலைகளுக்கு ஏற்ப அவங்க பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆசிரமம் அப்படின்னா அவங்க எடுத்துக்கிட்ட நிலை. ஆன்மீக வாழ்க்கையில அவங்க எந்தெந்த நிலையில இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கவங்க ஏற்ப தான் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த நிலைகளை குறிப்பிடக்கூடியது. இப்ப பிரம்மச்சாரி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து யாரா இருந்தாலும் 25 வயசு வரைக்கும் அவங்க வந்து திருமணம் ஆகாம பிரம்மச்சாரியாத்தான் இருக்காங்க. திருமணம் ஆகாத நிலையில. அது மாணவ பருவம் அப்படின்னு சொல்றது. அதான் பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பிரம்மச்சரிய பருவத்துல வந்து அவங்களுக்கு வந்து
எந்த விதமான ஒரு வருமானமோ பொருள் ஈட்டக்கூடிய எந்த வாய்ப்பும் இல்லை. அவர் வந்து குரு கிட்ட போய் அடைக்கலம் கேட்டு அவர் படிக்கிறார். குருகுல கல்வி பயின்று வர்றார். அதுக்கு பின்னாடி 25 வயசுக்கு பின்னாடி அவர் வந்து என்ன பண்றாரு, அவரு பிரியப்பட்டா ஒரு லௌகீக வாழ்க்கையில வந்து அவரு ஒரு கணவன் மனைவியாக ஒரு ஆத்மா திருமணம் செஞ்சு அவங்க வந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபடலாம் அப்படின்னு இருக்கு. அப்ப இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது அவங்களுக்கு அதுவுமே எப்போ வரைக்கும் 50 வயசு வரைக்கும் தான் இல்லற வாழ்க்கையும் இருக்கணும். 50 வயசுக்கு மேல என்ன பண்ணணும், அதாவது மாணவ பருவம் அவங்க படிச்சு வந்தாச்சு, எல்லாம் தெரிஞ்சாச்சு, இந்த உலகத்துக்கு தெரிஞ்சாச்சு. நாம நினைக்கிற மாதிரி இப்ப இருக்கிற கல்வி முறை அல்ல அது. புராண காலத்து நம்ம முந்தைய காலத்துல சொல்லப்பட்ட சாஸ்திரங்கள்ல சொல்லிக்கூடிய அந்த கல்வி முறை அப்படிங்கிறது பிரம்மச்சரிய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய அந்த கல்வி முறை அது இப்ப இருக்கிற கல்வி முறை அல்ல. இது வந்து இங்கிலீஷ்காரன் கொண்டு வந்தது. அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு கல்வி முறை. அப்போ அந்த கல்வி முறை சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கக்கூடிய கல்வி முறை அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தான் படித்த அந்த கல்வியினுடைய அடிப்படையில அவங்க வாழணும். தன்னுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் அந்த கல்வி வழிகாட்டுது. அந்த கல்வியினுடைய அடிப்படையில அவங்க வாழ வேண்டும் அப்படின்னு இருக்கு. அதுல அப்படி வாழ்ந்து வருவாங்க. அப்புறம் அது எதுக்காக அப்படின்னா, இந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, புலன் கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து எல்லாருனாலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற நிலையில சரி கொஞ்சம் பேருக்கு அந்த மாதிரியான ஒரு கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கை சாஸ்திரங்கள் அனுமதிக்குது. அப்ப அப்படிப்பட்ட இல்லற வாழ்க்கையில அவங்க ஈடுபட்டாலும் கூட அவங்க படிப்படியாக தன்னை பக்குவப்படுத்தி ஒரு 50 வயசு ஆகும்போது அவங்க இந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகணும். இதுல நல்லா புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, முந்தியெல்லாம் வந்து அவங்க அவங்களுடைய தேவைகளை குறைச்சலா வச்சுட்டு இருந்தாங்க. இல்லற வாழ்க்கை அப்படின்னால. இல்லற வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய தேவைகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அவங்களுடைய வயிற்றுப்பாட்டுக்கு மட்டும் இருந்தா போதும். தங்கறதுக்கு ஒரு இடம் இருந்தா போதும். இவ்வளவுதான் அவங்களுடைய தேவைகளாவே இருந்தது. ஆனா நாளாக காலங்கள் மாற மாறத்தான் வந்து நம்ம வந்து நம்முடைய புலன்களுக்கு நம்ம எந்த விதத்துல எல்லாம் அதிகமா என்ஜாய்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில நபர்கள் இந்த அசுரர்கள் மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து சாதாரண மக்களையுமே தூண்டுற விதத்துல அவங்க வந்து அவங்க பொருட்களை தயாரிக்கிறது, அவங்களை அதை அனுபவிக்கிறதுக்காக தூண்டுறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு கலாச்சாரம் அப்படியே வந்துட்டு இருக்கு. அது வணிக கலாச்சாரமா போயிட்டு இருக்கிறதுனால அது அப்படியே வந்து மாறி 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 இன்னைக்கு வந்து புலன்பம் அப்படிங்கிறதே அதுலயே முழுசு மூழ்கி இருக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டு. அப்ப அதனால முந்தியெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ரொம்ப கம்மியான ஒரு ஈடுபாட்டுல இருக்கும்போதும் கூட அவங்க ஒரு 50 வயசுக்கு மேல தான் வந்து இந்த இது மினிமம் லெவல் இருக்கிறதையும் கூட தவிர்த்துட்டு அவங்க வானப்பிரஸ்தர்களாக அந்த குடும்பத்திலிருந்து விலகி அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. இது தீர்த்த யாத்திரைகள் போறது, இப்பவுமே நம்ம இந்த யாத்திரை போற ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அப்படி அமைஞ்சதுதான். பக்தர்களுக்காக வேண்டி அவங்க 50 வயசுக்கு மேல தங்களுடைய சிந்தனைகளை எண்ணங்களை மேம்படுத்திக்கணும், பகவத் சிந்தனைகள்ல அவங்க அதுல பதிவு வைக்கணும் அப்படிங்கறதுக்கு வேண்டியே அந்த தீர்த்த யாத்திரைகள் எல்லாமே வந்து அவங்க ஏற்பாடு பண்ணி அதை எல்லாமே எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் பிருந்தாவனம் போயிருக்கீங்களான்னா, இல்ல நான் போல நீ போல, நம்ம இஸ்கான் பக்தர்கள் மட்டும்தான் கையை தூக்குவாங்க. பெரும்பாலும் வெளி நபர்கள் யாருமே வந்து பிருந்தாவனம் போயிருக்கியா போயிருக்க மாட்டாங்க. காசிக்கு போயிருக்கானா போயிருக்க மாட்டாங்க. டெல்லி போவாங்க, தாஜ்மஹால் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. இதுதான் சொல்லுவாங்களே ஒழிய நல்ல விஷயங்கள் எதுவும் அவங்க செய்யறது இல்லை. ஊட்டி போவாங்க, அங்க ஒண்ணுமே இல்ல ஆனா போயிட்டு வருவாங்க. பக்கத்துல எங்கேயாச்சும் ஒரு நல்ல திவ்ய தேசத்துக்கு போயிட்டு வாங்கன்னா அங்க போக மாட்டாங்க. அந்த மாதிரிதான். அப்ப எது தேவையானது எது தேவையில்லாதது அப்படின்னு தெரியுது. அப்ப அதனால அந்த மாதிரி 50 வயசு வரைக்கும் அவங்க கிரகஸ்த வாழ்க்கை வாழணும். 50 வயசுக்கு மேல அவங்க வானப்பிரஸ்த வாழ்க்கையை எடுத்துக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள்ல பல நிர்பந்தங்கள்ல வாழக்கூடிய இந்த கிரகஸ்தர்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த 50 வயசுக்கு மேல நீங்க வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னா அது கரெக்டான வழிகாட்டுதலா இருக்குமா? இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்? அவங்க அந்த குடும்பத்துல இருந்துட்டே வந்து பகவான் மேல அதிகமான சிந்தனையை செலுத்தணும் அப்படிங்கிறதுதான். தங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பகவான் மேல அதிகமா தீவிரமான ஒரு பக்தியில ஈடுபடணும் அப்படிங்கிறதுதான். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நம்ம இருக்கும்போது நம்ம வெளியே காட்டுக்கு போய் தவம் செய்யறது அந்த மாதிரியான தேவைகளே இல்லை அப்படிங்கிறது. அது வந்து இன்னைக்கு முடியவும் செய்யாது. வீட்டை விட்டுட்டு போறது இல்லைங்கன்னா ஒரு தவறான வழிகாட்டுதல் ஆயிரும்.
அப்புறம் அதே மாதிரி 50 வயசுக்கு மேல அந்த மாதிரி வாங்கி வாழ்ந்துட்டு அப்புறம் அதே மாதிரி அதுல ஒரு பக்குவப்பட்ட பின்னாடி சன்னியாச வாழ்க்கையை ஒவ்வொருத்தருமே எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆசிரம தர்மம் அப்படின்னு சொல்லி இருந்தது. அப்போ இந்த ஆசிரம தர்மத்துல பிரம்மச்சாரிக்கு எந்த விதமான வருமானம் இல்லை, தொழில் இல்லை. அவர் படிக்கிற பருவம். அதே மாதிரி வானப்பிரஸ்த அப்படின்னா அவர் குடும்பத்தை விட்டுட்டு தன்னுடைய தொழிலை எல்லாம் விட்டுட்டு அவரு பக்தியில் ஈடுபடுறதுக்கு, தீவிரமான பக்தியில் ஈடுபடுறதுக்கான ஒரு கட்டத்துக்கு வந்துடுறாரு. அப்ப அவருக்குமே வருமானம் இருக்காது. 4வதா இருக்கக்கூடிய சன்னியாசி, அவர் அதே மாதிரி தான். அவர் எல்லாத்தையும் திறந்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு என்ன வருமானம் இருக்க பொழுது அவர் 4 இடத்துல வந்து அதை தானமாக பெற்று அதில் தான் வந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்குவாரு அப்படிங்கிறதான் நமக்கு சாஸ்திரங்கள்ல இருந்து ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. அப்ப இதுல பார்க்கும்போது இந்த 4 ஆசிரமங்கள்ல பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தன், சன்னியாசிங்கிற 4 ஆசிரமங்கள்ல கிரகஸ்தருக்கு மட்டும்தான் ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த கிரகஸ்தர் என்ன பண்ணணுமாமா, மற்ற 3 ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவங்கள தன்னுடைய குழந்தைகளாக பாவிச்சு அவங்க வந்து அவர் வந்து அதுல கேர் எடுத்துக்கணும். அந்த சமுதாயத்துல அவங்களுக்கான அவங்களுடைய நன்மைக்காக, அவங்களுடைய சமுதாய நலனுக்காக அவர் வந்து ஏதோ பொருள் ஈட்டின பொருள் இருந்து அவர் வந்து அதை தானமாக கொடுக்கணும். ஒரு பிரம்மச்சாரிக்கு தானம் கொடுக்கணும், ஒரு வானப்பிரஸ்தருக்கு தானம் கொடுக்கணும், ஒரு சன்னியாசிக்கு தானம் கொடுக்கணும், ஒரு கோயில் கட்டுறதுக்கு தானம் கொடுக்கணும். இது எல்லாமே ஒரு கிரகஸ்தரனுடைய கடமைகள். அப்ப அவரு சம்பாதிக்கிறதுல தவறில்லை. கிருஷ்ணாவே சொல்றாரு, ரூபாரு சொல்றாரு, ஒரு பக்தர் வந்து சம்பாதிக்கிறதுல எந்த விதத்திலையும் தவறில்லை. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணணும், அந்த மற்ற 3 ஆசிரமங்களை அவங்க ஆதரிக்கக்கூடிய மனோபாவத்தை வளர்த்துக்கணும். பகவானுக்கு பக்தர்களுக்கும் அவங்க தான் சம்பாதித்த பொருள்ல வந்து கொஞ்சம் கொடுத்து அவங்க அதையே அது வந்து பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பகவான் செய்ய வேண்டிய, பகவான் வந்து எல்லாரையும் பராமரிக்கக்கூடியவர். அந்த சேவையை பகவான் சார்பாக ஒரு பக்தன் ஏத்துக்கிறான் அப்படிங்கும்போது தன்னுடைய குழந்தைகளை இந்த என்னுடைய பெரிய குழந்தை பார்த்துக்குது அப்படிங்கிறப்ப அந்த அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடும். அதனால ஒரு கிரகஸ்தருடைய ஒரு முக்கியமான கடமை வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்ப வந்திருக்கிறது யாரு, வாமன பகவான். அவர் வந்து பிரம்மச்சாரியா வந்திருக்கிறாரு, குள்ள பிராமணரா வந்திருக்காரு. அப்ப அந்த பிராமணருக்கு கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. அதனால அந்த கடமையை எப்படி செய்யணுமாமா, சாஸ்திரங்களை சொல்லியிருக்க பிரகாரம் அதுக்கான மந்திரங்களை சொல்லி நீர் ஊற்றி ஆச்சமனம் செய்து அவர் வந்து இன்னென்ன பொருள் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து அதை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்ப இதைய செய்யறதுக்காக தன்னுடைய மனைவியை கூப்பிடுறாரு. மனைவியை கூப்பிட்டுட்டு அந்த தீர்த்தம் வார்த்து தான் அதை வந்து கொடுக்கணும். 3 அடி அவர் எந்த அடி கேட்கிறாருன்னு அவருக்கு தெரியாது. இருந்தாலும் சரி அவர் எங்க கேட்கிறாரோ அளந்து எடுத்துட்டு போயிட்டு அப்படிங்கிற மனோபாவத்தில் தான் இவர் வந்து மகாபலி அதை மறுக்காம உடனே கமண்டலம் எடுத்து தீர்த்தம் வாக்க போறாரு. அப்போ வந்து அவருடைய குலகுரு சுக்கராச்சாரியார் அவர் வந்து என்ன சொல்றாரு, மகாபலி வந்திருக்கிறது யாருன்னு தெரியுதா, நீ வந்து அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாத, நீ வந்திருக்கிறது சின்ன ஆள் அல்ல, சின்ன குள்ள பிராமணன் அல்ல, இது மகாவிஷ்ணு தான் வந்திருக்காரு, அதனால நீ வந்து கொடுத்துடாத, நீ வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ மகாபலிக்கு ஒரு டவுட் வந்துடுது, என்னது நம்முடைய குரு இப்படி சொல்றாரு, பக்தி செய்ய சொல்லி கொடுத்தவரே அவருடைய குரு தான் சுக்கராச்சாரியார். வேதங்கள்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதையெல்லாம் செய்ய சொல்லி, யாகங்கள் செய்ய சொல்லி இதெல்லாம் சொன்னவரு அவருடைய குரு தான். யாகங்கள் எதுக்காக, யக்ஞோவை விஷ்ணு, விஷ்ணுவுக்காகத்தான் யாகங்கள் செய்யப்படுது அப்படிங்கிறப்ப அதனுடைய பலனை அனுபவிக்கக்கூடியவர் அவர்தான் சாஸ்திரங்கள் சொல்லுது. பகவத்கீதையிலும் கிருஷ்ணா சொல்றாரு இல்லையங்க, போக்தாராம் யக்ஞ தவசாம். போக்தானா அனுபவிக்கக்கூடியவன், எல்லா யாகங்களையும் தவங்களையும் அனுபவிக்கக்கூடியவன் நானே அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவனுக்கு சாந்தி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அப்போ அந்த எல்லா தவங்களுக்கும் யாகங்களுக்கும் தலைவராக யாரு, மகாவிஷ்ணு பகவான். அப்ப அந்த சர்வேஸ்வரனே முன்னாடி ஒரு பிராமணனாக வந்திருக்கும் போது நாம் ஏன் அப்படி நான் கொடுக்க கூடாது, அது நல்ல மடி ஜம்முன்னு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி மகாபலி நினைக்கிறார். ஆனா சுக்கராச்சாரியார் என்ன நினைக்கிறாரு, ராஜாவா இருக்க வரைக்கும் தன்னுடைய சீடன் மகாபலி வந்து ராஜாவா இருக்க வரைக்கும் தான் அவருக்கும் ஏதோ ஓட்டம் இருந்துட்டு இருக்கும். அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல
குருவுக்குன்னு உண்டான ஒரு கர்வம் அதுவுமே இருக்கு. அவர் வந்து தான் சொல்லிக் கொடுத்த இதா இருந்தாலும் கூட அது பிரகாரம் தான் தன்னுடைய சீடன் நடந்துக்கிறாரு அப்படின்னு இருந்தாலும் கூட இது வந்து நீ ஒரு ராஜாவா இருந்து பாலிச்சிட்டு இருக்கிற, இது வந்து உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாங்கிறாரு. அப்புறம் இவரு இல்ல மறுத்துட்டு இவர் அதைய நீர் வார்த்து அதைய தானம் கொடுக்க போறாரு. ஆனாலும் சுக்கராச்சாரியார் அவர் விடுற மாதிரி இல்ல. அவர் என்ன பண்றாரு, நீர் வார்க்கல அப்படின்னா நீர் விடல அப்படின்னா அது தானம் செல்லாது. அதனால என்ன பண்றாரு, ஒரு சின்ன வண்டினுடைய ரூபம் எடுத்து அப்படியே போய் அந்த கமண்டலத்துல தண்ணி விழுகிற இடத்துல வந்து அடைச்சுக்கிறார். உடனே தண்ணியே வரல. அப்போ தண்ணியே வரலையே ரொம்ப நேரமா அவர் வந்து கமண்டலத்தை சாய்ச்சி பிடிச்சிட்டே இருக்காரு. வாமன பகவானுடைய கை கட்டில் தண்ணியே வரல. என்ன பண்ற பகவானோ குள்ளமா இருக்கிறாரு. பாக்குறாரு அந்த கமண்டலத்தினுடைய அந்த துவாரத்துல பாக்குறாரு, ஏதோ சின்ன ஒரு பூச்சியை அடைச்சிட்டு இருக்கே அப்படின்னு பாக்குறாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு சுக்கராச்சாரியார் தான் இந்த வேலை செய்யறாருன்னு. உடனே தன்னுடைய கையில கொண்டு வந்திருந்த தர்பை புல் இருக்கு இல்லைங்களா, அந்த தர்பை புல் எடுத்து அந்த பூச்சியை ஒரு குத்து குத்துறாரு. அந்த பூச்சிக்கு வந்து கண்ணு குத்திடுது. சுக்கராச்சாரியாருக்கு அப்படி கண்ணு கலங்கி போயிடுது. ஏன்னா குத்திருந்தாரு பகவான். அப்ப உடனே வந்து அந்த விலகிடுறாரு. அந்த நீர் வார்த்து அங்க வந்து பகவானுக்கு வந்து 3 அடி அவரு கொடுக்குறாரு. யாரு, மகாபலி சக்கரவர்த்தி 3 அடி கொடுக்குறாரு. இந்த நீர் வார்த்து முடிஞ்ச உடனே சரி நீங்க 3 அடி உங்களுடைய காலாலேயே நீங்க அளந்து எடுத்துக்கங்க, எந்த இடத்துல வேணுமோ எடுத்துக்கங்க அப்படின்றாரு. நாம ஏதோ இந்த எனக்கு ஒரு 4 சென்ட் இடம் வேணும், 10 சென்ட் இடம் வேணும் அப்படின்னு கேட்ட மாதிரி, சரி உங்களுக்கு எங்க வேணுமோ எந்த சைட் வேணுமோ எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து மகாபலி என்ன சொல்லிடுறாரு, நீங்க எங்க வேணுமோ அளந்து எடுத்துக்கங்க அப்படின்றாரு. ஆனா அவர் எந்த மாதிரி அளக்க போறாரு அப்படிங்கிறது வந்து மகாபலிக்கு தெரியல. அதாவது திரிவிக்ரம அவதாரம் அப்படின்னு சொல்லி இங்க இதுல 2 விதமான இது இருக்கு. பகவான் வாமனாக வரும்போது குள்ள வாமன அவதாரம்னு ஒண்ணு இருக்கு. அதே வந்து அந்த 3 அடியால வந்து மொத்த உலகத்தையும் அளக்கும் போது அவர் திரிவிக்ரமனாக வர்றார். அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. அதாவது அந்த அடிகள் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. அதனால அந்த திருவடிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 விசேஷமானது. அப்போ சொன்ன உடனே என்ன பண்றாரு பகவான் வாமன தேவர் வந்து அப்படியே நெடு 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 நெடுன்னு வளர்ந்துட்டு போறாரு. அவர் எல்லாரும் பாக்குறாங்க, அதிசயமா பாக்குறாங்க. இன்னும் சாதாரண ஒரு குழந்தையா வந்தவர் இப்படி நெடு நெடுன்னு வளர்ந்துட்டே போயிரு ஆகாயம் மொத்தத்துக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ வளர்ந்தாச்சு. உடனே ஒரு காலை திருப்பி அவர் வந்து கீழ் உலகத்தை, அதாவது கீழே நின்றுட்டு இருக்கும் போதே பூமி எல்லாம் அளந்துட்டார். ஒரு காலால பூமி அளந்துட்டார். 2வது காலால அவர் அப்படியே மேல் நோக்கி அந்த கால் போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் இது செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செலுத்திட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்கு இந்த கோயிலே இருக்கு. உலகளந்த பெருமாள் கோயில், உலகத்தை அளந்த பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போதே கை தனியா கால் தனியா இது எல்லாமே வந்து அந்த தீபத்தினுடைய இது மூலியமா காமிப்பாங்க நமக்கு. ரொம்ப விசேஷமான கோயில், திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. அப்போ அந்த பாதங்கள் அப்படியே மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி போயிட்டே இருக்கான். போய் இந்த ஜடத்திரையை கிழிச்சிட்டு மேல போயிருக்கு. பிரம்மலோகமே போயிருக்கு. பிரம்மலோகம் போகும்போது அங்க வந்து பிரம்மதேவர் வந்து இது என்ன திடீர்னு பகவானுடைய பாதம் மேல வந்திருக்கேன்னு சொல்லி அவர் தன்னுடைய கமண்டலத்திலிருந்து அப்படியே நீர் பார்த்து அந்த பாதங்களுக்கு பூஜை பண்றாரு. இப்போ பிரம்மதேவருக்கு வந்து அந்த பூஜை பண்ண அந்த பாதங்கள் அந்த அதுல இருந்து வர்ற தீர்த்தம் தான் நமக்கு வந்து கங்கை நதியா வந்துட்டு ஆச்சுங்களா. அப்போ இங்க இந்த 2 அடியால் அளந்தாச்சு. 3வது அடியை எங்க அளக்கிறது, மகாபலி எங்க அளந்துக்கிறது, எந்த இடம் வச்சிருக்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ உடனே வந்து அப்பதான் புரியுது மகாபலிக்கு, ஓ வந்திருக்கிறது பகவானே தான், அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனா 2 அடிகள் கேட்டாரு, 3வது அடிக்கு நான் எங்க கொடுக்கறது அப்படிங்கும்போது அப்பதான் அவருக்கு புரியுது எது என்னது இல்லை அப்படிங்கிறது. அப்ப அந்த தன்னைத்தானே அர்ப்பணமா செய்யக்கூடியது, அதாவது ஆத்ம புஷ்பம்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்மாவையே வந்து பகவானுக்கு நிவேதனமாக கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து மகாபலி தீர்மானிக்கிறார். வேண்டாம், எனக்கு வந்து எதுவுமே என்னுடையது அல்ல, எல்லாமே நான் ஒரு மாயையில் இருந்தேன், எனக்கு எல்லாமே நானே வந்து பகவானிடம் சரணடைஞ்சிடுறேன்னு சொல்லிட்டு அவர் பகவானுக்கு சரணடைஞ்சிடுறாரு. இதுல பார்க்கும்போது இதுல இன்னொரு சம்பவம் நடக்குது. என்னன்னா
இந்த வாமன தேவரா வரும்போது பகவான் இந்த 3 அடிகளால உலகம் அளக்கிறதுக்கு முன்னாடி அங்க கூட்டத்தில் இருந்தவங்க யாரா இருந்தாங்க அப்படின்னா மகாபலியினுடைய தங்கச்சியும் இருந்தாங்க. அந்த மகாபலி தங்கச்சி அவங்க என்ன நினைச்சாங்களாம், என்னுடைய இது எனக்கு இந்த குழந்தை மகனா பிறந்தா பரவாயில்லையே, நான் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவனே, ரொம்ப அழகான குழந்தையா இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பால் ஊட்டணும்னு நினைச்சாங்கன்னா பால் மனம் மாறாத பாலன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரிதான் அவர் இந்த யாகசாலைக்கு வந்திருக்காரு. ம். அப்போ அப்படியே ஒரு ஆசைப்பட்டாங்க. அதே சமயம் இங்க இந்த 3 அடியால உலகத்தை அளந்து இங்க எல்லாமே போயிடுச்சு, இது எல்லாமே நம்முடைய அண்ணனுக்கு எதுவும் இல்லை நீ அப்படிங்கிற நிலை பார்த்ததுமே அங்க பாருங்க ஒரு அவருடைய மகாபலியினுடைய படை வீரர்கள் எல்லாம் வந்து பகவானை தாக்கறதுக்கு வர்றாங்க, போருக்காக வர்றாங்க. பகவான் அத்தனை பேருமே வந்து அவர் துரத்திடுறாரு. அப்புறம் ஆஹ் மகாபலியினுடைய மகன் அவர் வர்றாரு, அவர் போருக்காக வர்றாரு. அவர் வந்து உடனே வந்து பகவான் என்ன பண்றாரு, அவரை கொன்னுடுறாரு. இது எல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தங்கை அவங்களுக்கு கோபம் வந்துருக்கு. ஓ, நாம வந்து சின்ன குழந்தைன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், இந்த குழந்தை வந்து இப்படி நம்முடைய அண்ணனுடைய எல்லா ஆஸ்திகளையுமே பிடுங்கிடுச்சு, அண்ணனுடைய மகனையுமே கொன்னுட்டாங்க, எல்லா போர் வீரர்களையும் வேற கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிக்கு கோபம் ஜாஸ்தி வந்துருது. அப்ப என்ன பண்றாங்க, இவன் நான் கொல்லணும், கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பகவானை கொல்றதுக்கும் ஆசைப்படுறாங்க. இதுல வந்து நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் வந்து பகவான் கிட்ட யாரு எதை ஆசைப்பட்டாலும் பகவான் அதுக்கு கொடுத்துடுறாரு, ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு அப்படிங்கறது அவருடைய அனுகிரகத்தை கொடுத்துடுறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா அந்த மகாபலியினுடைய சகோதரி அவங்க என்ன கேட்டாங்க, இந்த குழந்தைக்கு நான் பால் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. பகவான் அதை கொடுத்தார். அதே சமயம் அவருக்கு கொல்லணும்னு நினைச்சாங்க. அப்ப இந்த 2 ஆசைகளையும் சேர்த்துதான் ஒரு உருவமாக படைச்சு பூதனாங்க ஒரு அரக்கியாக அனுப்பிச்சு வச்சார். யாரு அனுப்பிச்சு வச்சாங்க, கம்சன் அனுப்பிச்சு வச்சார் இல்லைங்களா. கம்சன் அப்போ அந்த பூதனா அரக்கி அனுப்பும்போது ஒரு அழகான பெண் ரூபத்துல வந்து அங்க பால் கொடுக்குற மாதிரி அந்த பகவானை கொல்றதுக்காக பார்த்தாங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா பால் கொடுக்கணுங்கிற ஆசையும் நிறைவேறிடுச்சு, பகவானை கொல்லணுங்கிற ஆசையும் நிறைவேறிடுச்சு. பகவானை கொல்ல முடியாது, ஆனா அந்த 2 ஆசைகளையுமே பகவான் நிறைவேற்றி வைக்கிறாரு. இது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவான் வந்து எல்லாத்துக்குமே நம்முடைய விருப்பங்களை எல்லாமே நிறைவேற்றி வைக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. ஆனா நாம என்ன மாதிரியான விருப்பங்களை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா தேர்ந்தெடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுதான். அப்போ இந்த மாதிரி நினைச்சதுனால அப்படி கொடுத்தாரு. இப்ப இந்த இடத்துல மகாபலி வந்து தன்னுடைய சிரசை வந்து அப்படியே குனிஞ்சு, பகவானே உங்களுடைய திருப்பாதங்களை என்னுடைய தலையில வச்சுக்கோங்க, 3வது அடிக்கு வேற எங்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே பகவான் வந்து அந்த அவருடைய பாதங்களை மகாபலியினுடைய தலைமையில வச்சு ஒரு அழுத்து அழுத்திடுறாரு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த லேச அழுத்தினதுலயே கீழே அந்த சுதர்லோகத்துக்கு போயிடுறாரு. நம்ம வந்து நம்ம இருக்கக்கூடியது வந்து 14 லோகங்கள் இருக்குன்னு பார்த்துருக்குறோம். அதுல வந்து மேல 7 உலகங்கள் இருக்கு, கீழே இந்த நம்ம இருக்கிறது வந்து பூமி, அதுக்கு கீழே 6 லோகங்கள் இருக்கு. அதல விதள சுதள தலாதள ரசாதள பாதாள, இப்படி 6 லோகங்கள் இருக்கு. அது சுதல் லோகத்துல தான் வந்து மகாபலி போறாரு. அங்க போய் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த இங்க எல்லாத்தையும் பறிச்சுட்டாலும் கூட அவருக்கு அதை விட ஒரு அருமையான இடத்த வந்து அவர் வந்து பகவான் கொடுத்துட்றாரு. ஏன்னா அவர் பக்தரா இருந்தார் இல்லைங்களா. இந்த இடத்துல வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அனுபவிக்கணுங்கிற ஆசை இருந்தது இல்லைங்களா. அதனால்தான் அந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அவருக்கு ஏதோ பக்தரா இருந்ததுனால கொடுக்கணுங்கிறதுக்கு கீழே சுதல் லோகத்தையும் கொடுத்துட்டாரு, லோகம் மொத்தத்தையுமே கொடுத்துட்டாரு. அப்போ அங்க இன்னைக்குமே பகவான் வந்து சுதல் லோகத்துல மகாபலியினுடைய வாயிற்காப்பவனாக இருக்கிறாரு அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லுது. அப்போ அந்த மாதிரி ஒரு பக்தியில நம்ம வந்து எல்லாத்தையுமே பகவானுக்காகவே அர்ப்பணம் பண்றது, ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எல்லாருனாலையும் முடியாது. ஆனா நம்ம வந்து அந்த எல்லாமே பகவானுடைய திருப்திக்காக செய்யறது அப்படின்னு நம்ம செஞ்சாலே அந்த மாதிரி ஆயிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க,
பகவான் ரொம்ப அக்கிரமம் பண்றாரு, தந்திரம் பண்றாரு. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை ரூபத்துல வந்து இந்த மகாபலியை ஏமாத்திட்டாரு அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. ஆனா நம்முடைய பார்வைக்கு அப்படி தெரியுதே ஒழிய, அது அவ்வளவுமே அவங்களுக்கு அருளப்பட்ட பகவானுடைய கருணை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். என்னன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. கரும்பு இருக்கு அப்படின்னா, கரும்ப பிழிஞ்சாத்தான் அது சாறு. நம்ம குடிக்கிற மாதிரி ஒரு ஜூஸ் கிடைக்குது. இல்லைங்களா? அதே மாரி எதா இருந்தாலும் அப்படித்தான். ஒரு பழம் அதே மாரி தான். புழிஞ்சாத்தான் நமக்கு அதுலேருந்து ஒரு சாறு கிடைக்குது. ஆனா அதுக்கு ஒரு கஷ்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதே மாரி தான். நமக்கு வந்து சில இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அது ஒரு பக்தருக்கு வந்து ஒரு மேன்மேலும் முன்னேறுவதற்கான ஒரு படிக்கட்டுகளா தான் நம்ம அத எடுத்துக்கணும். ஏன்னா, அதை நம்ம எப்படின்னா ஒரு ஷேப் பண்றது தான் நம்ம. நம்முடைய பக்தியில நாம திருப்தி அடையவே கூடாது அப்படின்னு தான் அ மூத்த பக்தர்கள், ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்றாங்க. பக்தியில திருப்தி அடையக்கூடாது. அப்ப மேலும் மேலும் நம்முடைய பக்தியை அது ஒரு உருவகப்படுத்தி, நம்ம அதை செதுக்கிட்டே இருக்கணும். இது பத்தாது, இது பத்தாது. இன்னும் கொஞ்சம் லட்சணமா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். பெட்டரா இருக்கணும். அப்படின்னு சொல்லி நம்ம நம்மை நாமே ஒரு நல்ல ஒரு ஒரு எப்படி ஒரு விக்கிரகத்தை எப்படி நம்ம ஒரு ரொம்ப கவனத்தோட அதை ரசிச்சு ரசிச்சு செய்வோமோ, அதே மாரி நம்முடைய பக்தியை நாம கவனமாக ரொம்ப ரசிச்சு ரசிச்சு அதை வந்து கையாள வேணும். அதை வந்து ஒரு உருவகப்படுத்தி நம்ம கொண்டுட்டு வரணும். அப்படிங்கிறது தான். அப்ப நம்ம ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிறது நம்ம செய்ய முடியாது. அப்ப அதனால பகவானுக்கு அந்த மாரியான பேரும் இல்ல. நம்ம உண்மையில வந்து அந்த மாரி இல்ல. வெளியுலக பார்வைக்கு தான் வந்து இதெல்லாம் பண்ணாருன்னே ஒழிய, அதே வந்து பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் நடந்த ஒரு சம்பவத்தையும் சொல்லுவாங்க. அவர் தந்திரம் பண்ணி வாலிய கொன்னுட்டாரு. சுக்ரீவனுக்குமே, வாலிக்கும் சண்டை நடந்தப்போ, இவர் வந்து ராமர் வந்து மறைந்திருந்து அம்பு எய்து அவர கொன்னுட்டாரு அப்படின்னு. ஆக்சுவலா வந்து இதை வந்து வாலியே கேட்கிறார். ராமா தர்மத்துக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய புருஷோத்தமன் ஆயிற்றே நீங்க. நீங்க எப்படி என்னை மறைந்திருந்து கொல்லலாம்? அப்படின்னு சொல்லி வாலியே கேட்கிறாரு. அப்போ பகவான் என்ன சொல்றாரு, இது வந்து நான் உன்னை கொல்லணும் அப்படிங்கிறது இது நேர்ல வந்து கொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஆக்சுவலா வந்து நீ வந்து ஒரு விலங்கு. ஏன்னா குரங்கு தானே. குரங்கை கொல்றதுக்கு எந்த தர்மமும் இல்ல. அது வந்து தவறு செஞ்சது அப்படின்னா கொன்னுடலாம். அதுக்கு வந்து குரங்கு கிட்ட தர்மம் பார்க்கறதுங்கிற அவசியம் இல்லை. ம். மேலும் அந்த குரங்கு எந்த மாரி காரியம் செஞ்சது? அடுத்தவனுடைய மனைவியை அபகரித்தா. ம். வாலி வந்து தன்னுடைய தம்பி சுக்ரீவனுடைய மனைவியை அபகரித்ததுனால தான் வந்து அந்த இடத்துல 2 பேருக்குமே சண்டை வருது. அப்போ அது முதல் தடவ போயி வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடும்போது, அந்த சுக்ரீவன துவம்சம் பண்ணி அனுப்பிச்சுடுறான் வாலி. ம். வாலிய விட்டு அப்புறம் போகவே கூடாது அப்படிங்கிறது தீர்மானத்தோட இருக்கிறான். ஆனாலும் தன்னுடைய மனைவி அங்க இருக்கிறதுனால மீண்டும் போய் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி அவங்ககிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். மறுபடியும் போய் சண்டைக்கு போறாங்க. மறுபடியும் அதே மாரி அ ரொம்ப நல்லா அடிச்சு உதைச்சு அனுப்பிச்சு விட்டுறான் வாலி. 3வது முறையாக அப்பதான் வந்து இங்க என்ன ஆகுது, அ பகவான் வந்து சீதா தேவியை வந்து ராவணன் கடத்திட்டு போனதுக்கு பின்னாடி அவர் தேடிட்டே வர்றாரு. வர்ற வழியில தான் வந்து ஆரண்ய காண்டத்துல அங்க வந்து இவங்களை எல்லாம் சந்திக்கிறாரு. சுக்ரீவனையும், அனுமனையும் எல்லாரையும் சந்திக்கிறாரு. அப்ப வந்து சரி இ இந்த மாரி என்னுடைய இவன் உதவி செய்யலாம் அப்படிங்கும்போது, சுக்ரீவன் வந்து சொல்றாரு. என்னுடைய அண்ணன் வாலின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து என்னுடைய மனைவியை வந்து அபகரிச்சு வச்சிருக்கிறான். அப்படின்னு சொல்லி நீங்க இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் பண்றேன். அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2 பேருமே பரஸ்பரம் சேர்றாங்க. அப்போ இங்க வந்து பகவான் வந்து எனக்கு சரி நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க. நான் வந்து எனக்கு மறைஞ்சிருந்து நான் உன்ன கொன்னுடுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அதே மாரி போகும்போது, வாலி வந்து உள்ள தன்னுடைய ஏன்னா அப்பல்லாம் குகை தான். குகைக்குள்ள இருக்கிறான். சுக்ரீவன் போய் முன்னாடி இருந்து சத்தம் போடுறான். "ஏய் வாலி வெளிய வாடா நீயி." ம். அப்போ இவனுக்கு வாலிக்கு ஒரே ஆச்சரியம். இத்தன தடவ அவன் உத வாங்கிட்டு போயிருக்கிறான். ஆனா மீண்டும் வந்திருக்கிறானே! என்ன தைரியத்தில் வந்திருக்கான்? அப்ப அவனுக்கு பின்னாடி வேற யாராச்சும் இருக்காங்களா? அப்படின்னு சொல்லி வெளிய வந்து பார்க்குறான். ஒருத்தர் இல்ல. ஏன்னா பகவான் மறைஞ்சிருக்காரு. அப்ப 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்த்து பகவான் ஒரு அம்பு எய்து அவரு அவன கொன்னுடுறாரு. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு அதர்மத்தை அழிப்பதற்காக அந்த காரியத்தை செஞ்சாரு. அது வந்து தவறில்லை. ஆக்சுவலா வந்து மகாபாரத போர்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த மாரி சம்பவங்கள் இருக்கு.
பக்தர்களை காப்பாத்துறதுக்காக பகவான் என்னெல்லாம் பண்றாரு. அதாவது துரியோதனன் வந்து அங்க அந்த பலி கொடுக்கறதுக்காக போருக்காக போர் செய்ய முன்னாடி கொடுக்கக்கூடிய அந்த பலி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பலி கொடுக்கறதுக்காக ஒரு நாள் குறிச்சு வாங்கிட்டு போறாரு. அப்ப அது அமாவாசை அன்னைக்கு வந்து பலி கொடுத்தா அவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு வந்து அது வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதனால சகாதேவன் வந்து துரியோதனனுக்கு அமாவாசை அன்னைக்கு நாள் குறிச்சு கொடுத்துட்றாரு. அப்ப அந்த நாளுக்கு பலி கொடுத்தாச்சு அப்படின்னா அப்ப இவங்களுடைய வெற்றி பத்தி நினைக்கவே வேண்டியதில்லை அப்படிங்கிறது தெரியும். அப்போ பாண்டவர்கள் எல்லாம் சேர்ந்து பகவான்கிட்ட கெஞ்சுறாங்க. இப்படி ஆயிடுச்சே, நீங்க தான் எங்களுக்கு தேசத்துக்கு காப்பாற்றணும் இதுல இருந்து அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அவர் என்ன பண்றாரு, அந்த இயற்கை நீதிக்கு எதிராக அவர் போய் அமாவாசைக்கு முந்தின நாளே போய் அவர் இங்க தர்ப்பணம் பண்றாரு. தர்ப்பணம் பண்ணும்போது அப்ப சூரியன் சந்திரன் அவங்க 2 பேரும் யோசனை பண்றாங்க. என்னது நாளைக்கு தானே நம்ம சந்திக்க போறோம். இன்னைக்கு வந்து கிருஷ்ணா வந்து யாகம் வந்து தர்ப்பணம் பண்றாரே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, பேசிக்கிறாங்க. அப்ப சரி அங்க நேர்லயே வந்து அவர்கிட்டயே போய் கேட்டுருவோம். எதனால என்னன்னு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா மத்தவங்க எல்லாம் வந்து இதைய சீரியஸா எடுத்துக்கல. கிருஷ்ணருக்கு தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டாங்க. ஆனா இவங்க 2 பேரும் சூரியன் சந்திரன் நேரா கிருஷ்ணா கிட்டயே வந்துடுறாங்க. வந்து நாங்க நாளைக்கு தானே சந்திக்கணும். நீங்க எப்படி இன்னைக்கு நீங்க தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப வந்து பகவான் கேட்கிறாரு, ஆமா இந்த அமாவாசைங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அமாவாசைங்கிறது நானும், அதாவது சூரியன் சந்திரன் ஆகிய நாங்க 2 பேரும் சந்திக்கிற நாள் தான் அமாவாசை அப்படின்னு. இப்ப நீங்க தான் இப்ப சந்திச்சிட்டீங்களே, அப்புறம் இன்னைக்கு தானே அமாவாசை அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லி, அப்ப அதுதான் அன்னைக்கு தான் அமாவாசைங்கிறத உறுதிப்படுத்தி, அன்னைக்கு வந்து அந்த நாள் ஒரு நாள் அவங்களுக்கு மிஸ் ஆகி போயிருது. அப்போ மறுநாள் வந்து அவங்க தலைபலி கொடுக்கலாம். அமாவாசை தீர்ந்த நாள் அது பாட்டிம நாள் ஆகி போகுது. அப்ப இது எதுக்காக இயற்கைக்கு எதிராக பார்த்தா ஒரு தந்திரம் செஞ்சு அவரு பகவான் வந்து பாண்டவர்களை வந்து காப்பாத்துறாரு. ஆக்சுவலா வந்து அது தர்மத்துக்கு விரோதமானது அல்ல. ஏன் தர்மம்னா எது தர்மம்னு ஒண்ணு இருக்கு. தர்மம் சாட்சாத் பகவத் பிரணீதம். அப்போ பகவான் எது சொல்றாரோ அதுதான் தர்மம் அப்படின்னு தான் சாஸ்திரங்களே சொல்லுது. தர்மம் சாட்சாத் பகவத் பிரணீதம். அப்படி இருக்கிறப்போ அவர் செய்யக்கூடிய எதுவுமே தர்மத்துக்கு விரோதமானதெல்லாம் அதுதான் தர்மம். ஆக்சுவலா வந்து இது ஒரு இதுலையும் கூட சொல்லுவாங்க. டைம் ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த ஒரு லீலை சொல்லி முடிச்சுக்கலாம். ஒரு தடவை வந்து இந்த கோபியர்கள் அவங்க எல்லாருமே வந்து அந்த யமுனை நதியை கடந்து போகணும்னு நினைக்கிறாங்க. போகும்போது யமுனையில வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு. அப்போ எப்படி நாங்க போறது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து கிருஷ்ணன் வந்து ஒரு பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லி அவன் பெண் வாடையே பிடிக்காதவன் அப்படின்னு சொல்லிட்டே போங்க. அது வந்து வழி விட்டுரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரே கோபம். ஏன்னா கிருஷ்ணா நீயா இப்படி பேசுறது? நீ எத்தனை சேட்டை பண்ற, குறும்பு பண்ற? அதனால இது எப்படி நாங்க எடுத்துக்கிறது? அது எப்படி நிஜமாகும்? பரவாயில்ல நீங்க சொல்லிட்டே போங்க அப்படிங்கிறாரு. அதே பிரகாரம் அங்க போகும்போது வழி விட்டுருக்கு. அதாவது இது வந்து மேலோட்டமா பார்க்கும்போது வெளிப்புற பார்வைக்கு, ஜட பார்வைக்கு அது தவறாக தெரியுதே ஒழிய, அவங்க எல்லாருமே வந்து அதாவது ஜட பார்வைக்கு, வெளிப்பார்வைக்கு மோசமா தெரியுதுன்னா, எந்த மாரி பார்வை அது? இந்த பௌதீக உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அந்த காமம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அது தவறா தெரியுது. ஆக்சுவலா வந்து அவங்க எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்துல 3 விதமான நபர்களா இருந்திருக்காங்க. ராமாயண காலகட்டத்துல வரும்போது அவங்க ரிஷிகளா இருந்தவங்க பகவான் மேல ஆசைப்பட்டு அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா? பகவான் ஒருத்தர் தான் புருஷன். மத்தவங்க எல்லாருமே பகவானுடைய நாயகிகள் அப்படிங்கிற பாவத்தில் தான் மொத்த படைப்புமே இருக்கான். நமக்கு தெரியல. நம்ம வந்து இங்க வந்து பௌதிக உலகத்தில் இருக்கும்போது ஆண், பெண் அப்படிங்கிற வித்தியாசத்துல நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா பொதுவா வந்து பார்க்கும்போது பகவான் நாயகன், மத்தவங்க எல்லாருமே நாயகி. ஏன்னா பகவான் பரமாத்மா. நாம எல்லாருக்குமே ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாக்கள் எல்லாருமே நாயகன், நாயகி பாவத்தோட தான் பகவானோட அந்த மாதிரி பாவத்துக்கு போகும்போது தான் அவங்க வந்து ஒரு ஆனந்தத்தை, உன்னதமான ஆனந்தத்தை அவங்க அனுபவிக்க முடியும் அப்படின்னு இருக்கு. அப்ப இது எல்லாமே வந்து எல்லாரும் அந்த நிலைக்கு போக முடியுமான்னா முடியாது. கிருஷ்ண பிரேமை அப்படின்னு அதான் சொல்றோம். ஆனா அதுக்கான முயற்சியில் தான் நம்ம வந்து எல்லாருமே ஈடுபட்டுட்டு இருக்கோம். அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது படிப்படியா விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. படிப்படியா நம்ம ஒரு நிஜமாகவே பகவானுடைய திருப்திக்காக நம்ம காரியங்கள் செய்யும்போது
பகவானே இந்த கிருஷ்ண பிரேமையை நமக்கு கொடுப்பார். அப்பதான் நமக்கு அதனுடைய என்ன ஆனந்தம் இருக்குன்னு தெரியும். ஏன்னா பகவானுக்கே அந்த ஆனந்தம் என்னன்னு தெரியலையா. பகவானுக்கே அதுல என்ன ஆனந்தம் இருக்க போது, எல்லாரும் என் மேல இப்படி பக்தி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கோபியர்களுடைய மனோபாவம் எதுக்காக என் மேல இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கே அதைய அனுபவிக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டியதான் சைத்தன்ய மகாபிரபுவா வந்தாராம். ராதாராணியினுடைய மூடுல அவரு ஒரு பக்தனுடைய தோற்றத்துல அவர் அந்த டேஸ்டும் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவானே படைக்காத ஒரு பாவம் அந்த பாவம். பகவான் அந்த பாவத்தையே படைக்கல. அதை அனுபவிக்கிறதுக்காக அவர் சைத்தன்ய மகாபிரபுவாக வர்றாரு. அப்ப அந்த மாதிரி பகவானுடைய இது சில செய்யக்கூடிய லீலைகள் எல்லாமே நம்ம பொதுவான ஒரு ஜட கண்ணோட்டத்தில் வேணா அது சிலதெல்லாம் தவறா தெரியலாம். ஆனா இது தவறு இல்லை. பகவான் தர்மத்துக்காக மட்டும்தான் செய்வார், நம்முடைய நன்மைக்காக மட்டும்தான் செய்வார். ஆனால் சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு ஒரு வாமன தேவர் பகவான் டெக்னிக்கலா ரொம்ப ஒரு மூளையை இது பண்ணக்கூடிய ஒரு நபருக்காக சொல்லுவாங்க அப்படின்னு. நாம பகவானுடைய அனுகிரகம் எடுத்துன்னா நம்ம மூளையுமே பிரமாதமா வேலை செய்யுமா. அதாவது நம்ம தந்திரக்காரராக இருக்கிறங்கிறதுக்கு அர்த்தம் இல்ல, நல்ல விதமான யோசனைகள் வரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா யோசனைங்கிறது தந்திரம்னு எடுத்துக்கலாம். ஆனா அது பக்தர்கள் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துவாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு வாமன தேவருடைய கதையை நாம் பார்த்திருக்கோம். நாம இந்த 9 விதமான பக்தி தொண்டுகள்ல நமக்கு எந்த நிலையில நமக்கு செய்ய முடியுமோ அந்த நிலையில நம்ம செஞ்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணுங்கிறது நான் எல்லாரும் கேட்டுக்கிறேன். நம்ம எல்லாருமே, நான் உட்பட நம்ம எல்லாருமே அந்த ஆந்தி வேலை இருக்கிறோம். இதோட நம்ம டைம் ஆயிடுச்சு, நம்ம முடிச்சுக்கலாம். இல்ல யாருக்காச்சும் கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குன்னா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. பிரணாமம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு, இப்போ மகாபலி சக்கரவர்த்தியோட அப்பா பேரு விரோச்சனான்னு கேள்விப்பட்டேன் பிரபு. அவங்க அம்மா பேரு விரோச்சனா. அம்மா பேரு பிரபு? யாரோட அம்மா பேரு? மகாபலி சக்கரவர்த்தியோட அம்மா பேரு சொல்லுங்க பிரபு. அது எனக்கு ஞாபகம் இல்லையே. நான் வேணா புக்கு வேணா பாத்துட்டு சொல்றேன். புக் எங்கிட்டயும் இல்ல, ஆக்சுவலா வேற ஒருத்தர் படிக்கிறதுக்காக வாங்கிட்டு நான் பாத்துட்டு வேணா சொல்லிட்டேன் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ பிரபு. அப்புறம் இந்த காஞ்சிபுரத்துல உலகளந்த பெருமாள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா பிரபு? அங்க காஞ்சிபுரம் நான் போனேன், ஆனா அந்த கோவில் பார்க்கவே இல்லை பிரபு. எங்க இருக்கு அந்த கோவில்? காஞ்சிபுரத்துலயே நீங்க ஒரு ஆட்டோ ரிக்ஷா கேட்டாலும் கூட கொண்டு போய் விடுவாங்க. ஏன்னா அது முக்கியமான கோயில்கள் ஒரு கிட்டத்தட்ட 12 கோயில 13 கோயில இருக்குது. அது எல்லாமே பார்க்கலாம். அதுல முக்கியம் இந்த கோயிலும் முக்கியமானதுதான், உலகளந்த பெருமாள் கோயில் அப்படிங்கிறது. நாங்க அத்திவரதர் பார்க்கும்போது போயிருந்தோம் பிரபு. அது ரொம்ப நாளி ஆயிடுச்சு அங்க தரிசனம் பண்ணதுக்கு, அதனால வேற எங்கேயும் போக முடியல. உலகளந்த பெருமாள் கோயில் அத்திவரதர். ஓகே ஓகே. அத்திவரதர் சொல்லுங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அதான் அங்க பார்க்கவே இல்லை, அதனாலதான் இன்னைக்கு சொன்னோன்னா இன்னொரு டைம் போனோம்னா அங்க எங்க இருக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துருச்சு. நமக்கு இந்த டாக்ஸிக்காரங்களையோ ஆட்டோக்காரங்களோ கேட்டாலும் அவங்க எல்லாமே எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எந்தெந்த இடத்துக்கு முதல்ல போகணும், ரெண்டாவது போகணும், எல்லா வழியெல்லாம் அவங்களுக்கு தெரியும். பார்க்கலாம். அது ரொம்ப தூரமெல்லாம் ஒண்ணு இல்லை, டவுனுக்குள்ளேயே இருக்கு. காஞ்சிபுரம் ஊருக்குள்ளேயே தான் இருக்கு இது எல்லாமே. அந்த கோயிலுக்கு வேற ஏதாவது வரலாறு அந்த மாதிரி இருக்கா பிரபு? ஸ்டோரி இருக்கு. இந்த உலகளந்த பெருமாள், அதாவது உலகளந்த பெருமாள் கோயில் அதான் அந்த ஸ்டோரி தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஓகே ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் की जय, श्रीमद् भागवतम की जय, पतित पावन शिल प्रभुपाद की जय, श्री वामन द्वादशी महामहोत्सव की जय, वामन पेरुमाल की जय. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे थैंक यू प्रभु. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा.